சிறப்பாக இங்கே வழங்கப்படுகிறது. இந்திய நாடு கூட நல்ல நிலையில்தான் சொல்லப்படுகிறது. பெரும்பட மாநில நேரத்திலே தொடங்கப்பட்டுள்ளன. உறுதி தமிழர் கட்சி என்று ஒரு புது இயக்கம் என்று விடமாகிறது. உறுதி தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் வாழ்வு சுருக்கமாக இருந்து அதே நேரத்தில் விளக்கமாகவும் இருந்து தெளிவாகவும் இருந்தது. கட்சி தேர்தலிலே கட்சியுடைய நோக்கமும் அடங்கியிருக்கிறது. எதற்காக கட்சி தொடங்கப்பட்டது என்பது அந்த தேர்தலிலே கையாளப்பட்டிருக்கிறது. உறுதி தமிழர் கட்சி அது உறுதி தமிழரான கட்சி, உறுதி மொழியாளர் கட்சி, உறுதி பேசும் மக்களின் நலன்காக்கும் கட்சி, இதெல்லாம் உறுதி தமிழர் கட்சியிலேயே அடங்கியிருக்கிறது. இந்த கட்சியுடைய ஸ்தாபகராக நிறுவனராக இருக்கக்கூடிய அன்றைய சகோதரர் டாக்டர் உபயோகமுல்லா அவர்கள் இதனுடைய நிறுவன தலைவராக முன்னிறுத்தினார். அவர்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஒரு மக்கள் சார்பில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து மக்கள் சார்பிலையும் அவர்கள் நல்ல வாழ்த்துக்களை அவர்களும் இந்த கட்சிக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி தலைவராக டாக்டர் ஆவார்கள். ஒரு டாக்டர் டாக்டர் சிறந்த டாக்டர் கூட அவர் பிஸியா இருக்கிற டாக்டர். தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. சரித்திரம் பல நாட்கள் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தார். இஸ்லாமிய நாடுகள் மட்டுமல்ல, அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் இந்த மாதிரி முன்னேறிய பல நாடுகளுக்கும் கூட தொடர்ந்து பல நாடுகளையும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவர், ட்ரீட்மெண்ட்டுக்காக போகக்கூடியவர், சிறந்த டாக்டராக இருக்கக்கூடிய அவருடைய தலைமையில இந்த கட்சி உதயமாகிறது. அதுபோல நம்முடைய அறிவு சகோதரர் அன்புக்குரிய அவர்கள் சீனியர் அட்வைசராக இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். 80 இந்த சொந்தக்காரர்களையும் இந்த மாதிரி ஒரு பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு இலவசமாக தரப்பட்டவர். நல்ல உள்ளூர் கொண்டவர், நல்ல மனம் படைத்தவர், ரொம்ப நிதானமானவர். அட்வைசராக ரொம்ப நிதானமாக தான் நல்லது. அதனால ஒரு பேலன்ஸ் பர்சன் அவர் சீனியர் அட்வைசராக இருக்கார். அவர் சீனியர் அட்வைசராக இந்த அமைப்பிலேயே புறப்படுகிறார். நான் உங்களுக்கு ஒரு உறுதி தர வேண்டும் என்றால், நான் ஒரு இலவச அட்வைசராக அவருக்கு இலவச அட்வைசர் தான். நானும் அவர் ஆக்சுவல் அட்வைசர், நான் ஆனரபிள் அட்வைசராக கவர்னர் ஆலோசகராக இந்த அமைப்புக்கு துணையாக இருந்து இந்த இயக்கம் வளர இந்த மக்கள் அனைத்து நன்மைகளையும் பெற எப்போதும் துணையாக இருக்க என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நல்ல நண்பர்கள் துணை செயலாளர் பஷீர் அகமது அவர்கள், பொதுச் செயலாளராக சையத் முகமது சாதத் அவர்கள், பொருளாதார இளைஞர்கள் இம்ரான் கான் அவர்கள், துணை பொதுச்செயலாளர் டாக்டர் ஆசிப் ஹுசைன், ஒரு கட்டப்பொண்ணு வாரிசு, அதனால வயசுக்கு உயர்ந்தவர் இருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வம்சத்தை சார்ந்தவர். அவர் வாழ்ந்து வருகிறார். நம்முடைய அலுவலக சிறுபான்மை
கட்சியினுடைய நிறுவனர் மைக்கேல் அவர்கள் வந்து சுருக்கமாக அவரும் வாழ்ந்து அடைந்திருக்கிறார். அதோட நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய முன்னாள் அப்துல் காதர் அவர்கள், முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் துர்கானந்த் அவர்கள், அவர்கள், நம்முடைய முன்னாள் மாவட்ட சகோதரர் அவர்கள், ஜமால் ஜமால் அவர்கள், முகமது இஸ்மாயில் அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவர்கள் மற்றும் அக்பர் அவர்கள், ஜமால் அவர்கள், அப்துல் ரசீத் அவர்கள், முகமது சயீத் அவர்கள், அலீம் அவர்கள், இஸ்மாயில் அவர்கள், அசத் அவர்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் உருது மக்களின் வழக்கத்தாக தமிழக மக்கள் கட்சி என்று தொடங்கி வைக்கப்படுகிறது, தொடங்கப்படுகிறது. ஒரு கட்சி ஆரம்பிப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்து நண்பர்களெல்லாம் சேர்ந்து உண்மையான நோக்கத்திற்காக, மக்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு டாக்டரா நான் சொன்னேன், சம்பாதிக்கிறதா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, இன்னும் போன சம்பாதித்து செலவிடுறதுக்காக. கட்சி ஆரம்பித்து செலவிடாத இருந்தாலும் ஒரு பொருள் நன்மைக்காக, நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக இது சரளமான பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அது வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது. மொழி என்பது உயிர் மாதிரி. நாடு மொழி அறிவது கூட நாட்டையும் காட்டியும் கூட மொழி சார்ந்ததான் மக்கள் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தான் ஒன்றாகத்தான் சுதந்திரம் அடைந்தது. மகாத்மா காந்தி இங்க சுதந்திரத்துக்காக போராட்டார், நம்ம தேசத்துடைய தந்தையார். அது மாதிரி பாகிஸ்தானுடைய தந்தை அவர்கள் பேசிட்டு இருக்கிற போது சுதந்திர நேரடி பண்ண மணி மொழியை பேசின மாதிரி பாகிஸ்தான சுதந்திரமாக கொடுத்தது அவர்கள் முயற்சியாளர் சுதந்திரம் கிடைத்தது. பேசும்போது ஏதோ ஒரு குரல் வந்து பேச்ச நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கார். ஒரு இளைஞர் சுதந்திர போராட்ட வாங்கி கொடுத்த தேசத்தினுடைய தந்தை பேசும்போது சத்தம் போடுறாரு, மற்றவங்களை வந்து ஏன் சத்தம் போடுறேன்னு கேட்கும்போது அவர் பேசி இருக்கும்போது அவர் உள்ளூர பேசியிருக்காரு. எதுக்கு சட்டம் போடுறது என்ன கேட்டிருக்காங்க, பெங்காலி பேசு, உங்களால மொழியில பேசுறாரு சட்டம் போட்டாங்க. அவங்களாம் சமாளித்து உட்கார்ந்துட்டாங்க. அது யாருன்னா பின்னாடி பாகிஸ்தான் ரெண்டா உடனே இன்னொரு 4 உருவாச்சு இல்லையா, பங்களாதேஷ் நாடு உருவாகும் போது அவருடைய தலைவராகத்தான் முடிவு கொடுக்குமா. அவர் தான் சட்டம் போட்ட இளைஞர் சொல்லுவாங்க. அதாவது மொழி உருவு போன்றது, அதான் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மொழி பெயர்ந்து உருதும் ஹிந்தியும் பேச்சு வழக்கில் சவுண்ட்ல பாத்தீங்கன்னா பல வார்த்தைகள்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஹிந்தி வந்து தேவநகிரி ஸ்கிரிப்ட், உருதுல வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஆனா வார்த்தைகள் வந்து வார்த்தைகள் பேச்சு வழக்கில் பாத்தீங்கன்னா 50-60% சவுண்ட்ல வந்து ஒன்னாதான் இருக்கும். வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் டோட்டலி டிஃபரண்ட், எழுத்துக்கள் வேற வேற. அதே மாதிரி எப்படி அரபி நம்ம இங்கே எப்படி எழுதுவோம், லெப்ட்ல இருந்து ரைட், அரபி மொழி ரைட்ல இருந்து லெப்ட்ல இருக்கும். அதே மாதிரி உருதும் வந்து ரைட்ல இருந்து லெப்ட்ல தான் உருது மொழியும் எழுதப்படும். சொன்ன மாதிரி தனித்தனி மொழிகள் சொல்லுவேன். இந்தியாவில் வந்து
உத்தரப்பிரதேசம், குஜராத், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், டெல்லி, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு பல மாநிலங்களே அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய மொழியில் பொழுது 5% பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில 5% மக்கள் 1% இருக்கிறார்கள். மொத்த பாப்புலேஷன்ல 5-6 கோடி மக்கள் 5-6 கோடி மக்கள் இந்திய நாடு முழுவதும் 1 கோடி பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். இந்தியர்கள் என்ன மொழி பேசினாலும் இந்தியாவில் பிறந்தவர்கள், இந்தியாவில் வம்சாவளிக்கப்பட்டவர்கள் இந்திய இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்தியர்கள் தான். மொழியாக 100 மொழி பேசக்கூடிய இந்தியர்கள் 5-6 கோடி பேர் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களே. தமிழ்நாட்டிலேயும் சென்னையில பாட்டி டாக்டர் சொன்ன மாதிரி பல ராஜிபேட்டை நிறைய இருக்காங்க. வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல ஊதியம் அபிஷேக் டெல்லியில 1வது அபிஷேக் லாங்குவேஜ் அரசியல் சட்டத்துல 22 மொழிகள்ல உருது மொழியில் இந்தியாவில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜஸ்ல 22 மொழிகள்ல உருது மொழியும் ஒரு மொழியாகும். சில மாநிலங்கள்ல ஆட்சி மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவும் வட மாநிலங்களிலே முதல் 2வது மொழிகளிலே இருக்கக்கூடிய மொழியாக உருது மொழி இருக்கிறது. இப்படி உருது மொழி நமக்கு பேச தெரியாது. பேசுவதற்கு அதனுடைய நயம் தெரிந்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா, உருது மொழி பேசுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையான மொழி சொல்லுவது. அது மாதிரி ஒரு மொழி உருது மொழி. உருது மொழியிலே பேசுவதற்கு இந்திய போராட்டத்திற்காக பாடுபட்ட பல்கலைக்கழகத்தில் பல பேர் உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். இந்தியாவுடைய முதல் தமிழ் அமைச்சர், முதல் தமிழ் அமைச்சர், சுதந்திர போராட்ட மகாத்மா காந்தி ஓடியா என்று இந்திய நாட்டுக்காக பாடப்பட்ட மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள், கான் அப்துல் கலாம் அவர்கள், ஹஸ்ரத் மொஹானி பூரண சுயராஜ்யம் என்ற கோரிக்கையை முதல் எழுப்பியவர் அவர்தான். அவர் உருது மொழியில் தாய்மொழியாக கொண்டவர். மௌலானா முகமது அலி உருது பத்திரிகையாளர், சிறந்த பேச்சாளர், சுதந்திர போராட்டத்திலும் கிராமத் இயக்கத்திலும் முக்கிய பங்கு வகித்தவர். மௌலானா சகோதரர் உருது மொழி சுதந்திர கூடிய மிகப்பெரும் வாழ்க்கை போராடிய சமூக சீர்திருத்தவாதி. இப்படி பல பேர் நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள். உருது மொழியை அர்ப்பணித்துள்ளவர்கள். உருது மொழி சொல்ற போராட்டத்தில் உருது மொழியில ஏராளமான கவிதைகள், பத்திரிகைகள், உரைகள் இதெல்லாம் சொல்ற போராட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு தூண்டுவதற்காக இடம்பெற்றிருக்கிறது. 22 மொழிகள் அறிமுகம் அதனால அது அறிமுகம் இடம்பெற்றிருக்கிறது. இது நிறைய சொல்லிட்டே போகலாம். பல்வேறு சிறப்புகள் கொண்டது ஒரு மொழி. தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் பிரகாரம் ஒரு நாள் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ கணக்குப்படி ஒரு 17 லட்சம் தமிழ்நாடு பல்வேறு மாவட்டங்களையும் உருது பேசுகிற மக்கள் வாழ்கிறார்கள் பல மாவட்டங்களில். இப்படி வாழ்கிற மக்களுக்கு வாழ்க்கை மக்களுக்கு
ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக குரல் கொடுப்பதற்காக அவருடைய கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து சொல்ல மத்திய அரசோ மாநில அரசோ இவற்றுக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்காக அவர்களுக்காக வாழாடுவதற்காக அவர்கள் கல்வியில பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இப்படி பல்வேறு நிலைகளிலேயும் அவர்கள் மேம்பாடு அடைவதற்கு இந்த உறுதி மக்கள் கட்சி ஊன்றுகோலாக முறையாக வழிகாட்டியாக அவர்களுக்கு இருந்து அவர்களுக்காக தொடர்ந்து செயல்படும். அதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் அந்த ஊர்வ மக்கள் கட்சியை இங்கே ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏராளமான கட்சிகள் இருக்கிறது. ஏராளமான கட்சிகள் இருக்கிற போது இன்னொரு கட்சி தேவையா என்றால் கட்சிகள் போவதாக அடிப்படையில் சண்டை போய் ஆரம்பிக்கிற கட்சியில் யாராவது கட்சிகளிலிருந்து மனஸ்தாபம் வெளியே ஆரம்பிச்ச கட்சி இல்ல. அவங்க தனியாக யோசிச்சு ஒரு 20 லட்சம் மக்களுக்காக 20 லட்சம் மக்களுக்கு ஏற்பாடுகளுக்காக கோரிக்கைகள் எடுத்து வைக்க முடியல. ஒரு அரசாங்கத்துக்கு கவனத்தை கொண்டு போக 9 லட்சம் ரூபாய் அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ சந்தித்து மாநில அரசோ மத்திய அரசோ இந்த பிரச்சனைகளை சொல்ல கல்வி ரீதியாக அவர்களுக்கு உதவ பொருளாதார ரீதியாக உதவ சிறு சிறு தொழில்கள் தொடங்க அவர்களுக்கு உதவி செய்ய வேலைவாய்ப்புக்கு உதவி செய்ய வாழ்க்கையில மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொன்னார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக ஒரு உறுதியான ஒரு அமைப்பாக இந்த அரசியல் கட்சி இங்கே தொடங்கப்படுகிறது. அரசியல் கட்சிகள் பல வகை உண்டு. ஒன்று அகில இந்திய அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அப்புறம் மாநிலத்திலே பதிவு செய்த அரசியல் கட்சி, மாநிலத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, இப்படி பல வகையில அரசியல் கட்சிகளை பிரிக்கலாம். இவர் தொடர்புடைய அந்த உருது மக்கள் கட்சி என்பது இப்போது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரெஜிஸ்டர்ட் பட்டியல் ரெகக்னைஸ்ட் இல்ல ரெஜிஸ்டர் ரெகக்னைஸ்ட் சதவீதம் ஓட்டு வந்த சொல்லணும். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர்ட் தொழிலாளர் ஆகிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்றது அப்ளை பண்ணியிருக்காரு, பணி செய்திருக்கார். Yeah, it will be functioning as a registered political party in Tamil Nadu. Later, future, it will be expanded throughout the country as a national party. ஏன்னா மற்ற மாநிலங்களே உறுதி பேசுற மக்கள் இருக்கிறதுனால அவருக்கு உருது தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், நிறைய மொழி தெரியும், பல மன்னர் பல மொழி இருந்தார். அதனால ஆல் இந்தியா பார்ட்டியா கூட அதனால அந்த ஃபியூச்சர்ல கொஞ்சம் அதிகமா டெவலப் பண்ண முடியும். இப்போதைக்கு தேர்தல் வந்து சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு. நாங்கள் உறுதி மக்கள் கட்சிகளுடைய வார்த்தைகள் நீங்கள் ஒரு இடத்தை வாங்கி எல்லா உறுதி மக்கள் திமுக காரணம் அங்க 2 சீட்டு இல்லைனாலும் 2 சீட்டு 3 சீட்டு கேட்டு ஒரு சீட்டாக வாங்கி அங்க நீங்கள் அங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மக்களுக்காக பிரதிநிதிக்கூடிய ஒரு எம்எல்ஏ வர வேண்டும். ஒரு டாக்டர் வந்து தொடர்ச்சியாக வாங்கி எல்லாரும் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான முயற்சி தான், முயற்சி திருமணி ஆகும். அதனால முயற்சி பண்ண இந்த இடத்துல இருந்தாலும் சீட்டு கிடைக்கிறதுனாலும் அடுத்த 5 வருஷம் கிடைச்சு இருந்து இதெல்லாம் பேசுற மக்கள் வாழ்ந்தாங்களோ அதெல்லாம் நீங்க கன்சாலிடேட் பண்ணி பார்ட்டியை வந்து பிக்கப் பண்ணீங்கன்னா எதிர்காலத்துல வந்து தடுக்க முடியாத உறுதி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகணும்னா உறுதி பேசுகிற போகணும்னா காத்திலே கூட்டிட்டு போகணும். இந்த உறுதி மக்கள் கட்சியை கொண்டு போனாதான் அந்த ஓட்டு வாங்க முடியுங்கிற மாதிரி அந்த ஆதரவை முதல்ல உங்கள் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும். கட்சி ஆரம்பிக்கிறது வந்து இஸ்லாமிய மக்கள் பேசும்போது சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்துல இங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு வந்து மிகப்பெரிய தியாகம் செய்திருக்காங்க. இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்துல பொறிக்கப்பட்டிருக்க பேர்ல பாத்தீங்கன்னா मोहतरम नाज़रीन, आज हमारे लिए एक फ़ख्र का और बहुत ही खुशी का दिन है जिसमें हम उर्दू मक्कल कच्ची के नाम से एक पॉलिटिकल पार्टी हमने यहाँ इफ्तिताह किया है। इसके लिए हमारे साथ हैं बहुत सारे हमारे कमेटी के अहबाब और खुसूसी मेहमान। आज जो है हमारे मुन्नाल अमेचर, इससे पहले एक्स MP और बहुत सारे पॉलिटिकल पार्टीज के वक्त जो है ये बहुत सारे ओहदों पर फायज थे
اور آج ہمارے ساتھ ہیں اور ہماری پارٹی کے لیے بہت ایک سپورٹ کے طور پر جو ہے یہاں پر بیٹھے ہوئے ہیں. ان کے ذریعے افتتاح ہوا ہے اردو مکل کچی کا, اور اس میں ہمارے لیے سب سے امپورٹنٹ جو چیز اس اردو مکل کچی کے تھرو ہم جو ہے یہاں پر آپ لوگوں کو بیان کرنا بولنا چاہتے ہیں کہ سب سے پہلے یہ پارٹی جو ہم یہاں پر جو شروع کی ہے, یہ ہمارا مقصد یہ ہے کہ یہ اب ہماری لیے ایک آواز ہے مائنارٹیز کے لیے, جو سب سے زیادہ ہم ہمارے اکنامیکل سوشل جو ڈیولپمنٹ ہے اس کو جو ہے ہمارے جو اردو جو عوام ہے ان کے لیے خصوصی طور پر, اس کے ساتھ جو مائنارٹیز ہیں ساتھ میں ہمارے جو مل کر ہیں ان کے لیے بھی ہم جو ہے اس میں کام کرنے کا مقصد سے ہم یہ پارٹی شروع کیے ہیں. اس کے لیے ہم تمام لوگوں کا سپورٹ چاہتے ہیں, اور آپ تمام لوگ جتنے بھی لوگ یہاں پر میڈیا کے تھرو آپ لوگ دیکھ رہے ہیں ان سے ہم اپیل کرتے ہیں کہ اس پارٹی کے تھرو آپ لوگ جو ہے ہمارے ساتھ جڑیں اور ہماری پارٹی کو کامیاب کریں. آگے چل کر ہم جو ہے اس پارٹی کے تھرو جو ہے ہم جو بھی گورنمنٹ ہے اور اس کے بعد جو آنے والی گورنمنٹ ہے یا کوئی بھی جو ہمارے جو ہے حق میں جو ہے آواز اٹھائے گا تو اس کے تھرو ہم جو ہے اس کو جو ہے آگے بھی لے کر جائیں گے, اور آگے چل کر اس پارٹی کے تھرو ہم جو ہے وہاں پر جو ہے ریپرزنٹیشن دیں گے, اور ان کو جو ہمارے جو حقوق ہیں اس حقوق کو جو ہے پھر ہم آواز دے کر ہمارے جو مائنارٹیز کے جو مطلب فلفلمنٹ ہے. آپ جیسا کہ ہم نے اس مطلب پریس ریلیز کے ذریعے بہت سارے مطلب 10 درخواستیں ہم نے جو ہے گورنمنٹ کے ابھی پریزنٹ گورنمنٹ کے لیے ہم ریکویسٹ کی ہیں, درخواست دی ہے 10 قسم کے جو ہے ہم نے اس کا ڈیٹیل آپ لوگوں کے سامنے مل جائے گا پریس ریلیز میں. تو میں یہاں پر مختصر میں بات کو ختم کرتا ہوں, اور یہ اردو میں اس وجہ سے میں بولنا ضروری سمجھا کہ یہ اردو مکل پارٹی اردو مکل کچی جو ہے اردو میں اگر نئی بات بولے گی تو پھر وہ بات جو ہے عوام کے جو ہے اندر جو ہے ایک اتنا مضبوط جو ہے ایک میسج نہیں پہنچے گا. تو اس وجہ سے جو ہے ہم جو ہے اردو میں بھی یہاں پر جو ہے آپ لوگوں کے لیے میسج دیتے ہیں, اور سار جو ہے ترنگر سر جو ہے اس کے لیے ہمارے ہمیشہ جو ہے سپورٹر رہیں گے, اور ہماری جو قوم ہے یہاں پر جو جڑی ہوئی ہے وہ ہمیشہ ہمارے ساتھ رہے گی, آگے بھی جو ہے ہمارے لیے وہ مددگار رہیں گے. اور جتنے بھی دوسرے لیڈرز ہیں وہ بھی ہم نے ان کو انوائٹ کیا, ہر ایک پارٹی کے لیڈر کو ہم نے انوائٹ کیا, اور انوائٹ کرنے کے بعد ان کو جو ہے ہمارا مقصد بھی بتایا, اور وہ لوگ جو ہے یہاں پر پہنچ نہیں پائے یا الگ ان کے مطلب جو ہے پرسنل جو ہے اوپینینس ہیں, لیکن یہاں پر ہم نے دعوت تو سب پورے پارٹیز کو پولیٹیکل پارٹیز کو جو ٹی ایم ایم کے ہے وہ پارٹی کو دی, ہم خادر مدین صاحب کی جو پارٹی آئی ان کو ہم نے جو ہے مدعو کیا, وی سی کے ترما ولم صاحب کو جو ہے ہم نے جو ہے مدعو کیا. اس طرح پورے ڈفرینٹ پولیٹیکل پارٹیز جو ہے ڈی ایم کے بہت سارے اعلیٰ عہدیداران کو بھی ہم نے جو ہے مدعو کیا, لیکن وہ لوگ آ نہیں پائے. لیکن ہم جو ہے کوشش کریں گے آگے چل کر ان سے جڑ کر جو ہے ہم کوشش کر کے کام کرنے کی کوشش کریں گے, اور ہم جو ہے فلاح بہبود کے لیے ہی کام کریں گے, اور آگے چل کر اس پارٹی کو جو ہے ایک بہت بڑا پلیٹ فارم انشاءاللہ امید کرتے ہیں کہ ملے گا, اور آگے فیوچر میں ہم جو ہے کامیاب جو ہوں گے. اس کے ساتھ میں اپنی بات کو ختم کرتا ہوں. السلام علیکم ورحمۃ اللہ.